அம்மா, உனக்கு ஒரு அவசர செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி வந்திருக்கின்றது. அதை நீ யாருக்கும் சொல்லாமல் தனிமையில்தான் கேட்க வேண்டும். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? இங்கு ஒருவருக்கு நல்ல செய்தி வந்து விட்டது என்றால் அருகில் இருப்பவர்களுக்கெல்லாம் வயிற்றெரிச்சல் வந்து விடுகின்றதல்லவா? அதனால் என் பிள்ளை, உனக்கு வந்திருக்கின்ற இந்த நல்ல செய்தியினை என் பிள்ளை நீ மட்டும் தனிமையில் கேட்டு மனமகிழ்ச்சி அடைந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உண்மையாகவே இது வேறு யாருக்குமான செய்திகளாக இருக்குமாயின் அவர்களுக்கு தானாகவே சென்று சேர்ந்து விடும். உனக்கான செய்தியாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் அது உன்னை வந்து சேரும் என்பதை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, எந்த ஒரு சூழ்நிலையிலும் எப்பொழுதும் வாழ்க்கையில் எல்லாம் சரியாக நடந்துவிட வேண்டும் என்று நீ எதிர்பார்த்து நிற்காமல் என்ன நடக்கின்றதோ அதை சரியாக நாம் பார்க்க வேண்டும் என்று என் குழந்தை எப்பொழுதும் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, பொறுத்ததும் பொறுத்தாய், இன்னும் சில காலம்தான். நீ பொறுமையாக இருந்து விட்டால் தாமதங்கள் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல தரமான விஷயங்களை கொண்டு வந்து உன் கண் முன்னால் நிறுத்தும் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையே, வழி தெரியாத பாதையில் மன வழிகளோடும் வேதனைகளோடும் நீ செல்லும் பொழுது உன்னோடு யாரும் இல்லை என்று நினைத்து நீ வருந்தாதே. எப்பேற்பட்ட கஷ்டத்தில் நீ இருந்தாலும் அம்மா ஒரு நாளும் உன்னை கைவிட்டு விடமாட்டேன், இருப்பேன் என்பதனை என் குழந்தை நீ மறந்து விடாதே. இன்பமும் துன்பமும் இரண்டும் கலந்ததுதான் வாழ்க்கை. இன்பத்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு என் பிள்ளை துன்பங்களை எல்லாம் துணிவோடு எதிர்த்து நின்று வென்று காட்ட எப்பொழுதும் நீ தயாராக இருக்க வேண்டும். எத்தனை சோதனை உன் வாழ்க்கையில் வந்த பொழுதிலும் என் பிள்ளை இதுவும் கடந்து போகும் என்று நீ அதை கடந்து வர தொடங்கி விட்டாய் அல்லவா? இது ஒன்று போதும். உன்னுடைய சிக்கலான காலங்கள் எல்லாம் முடிந்து நீ எதிர்பாராத வாழ்க்கையை வாழ்வதற்கு அடித்தளமாக அது அமைந்துவிடும். என் பிள்ளையே, ஒரு நிமிடம் நான் சொல்வதை தெளிவாக புரிந்து கொள். யாரேனும் ஒருவர் உன்னிடத்தில் வந்து உனக்கு நேரம் சரியில்லை என்று சொல்லிவிட்டார்கள் என்றால் உடனே ஐயோ, நமக்கு நேரம் சரியில்லையே, இனி என்ன நடக்கப் போகின்றதோ, நம் வாழ்க்கை என்னவாக போகின்றதோ என்று எண்ணி கலங்கி விடாதே. என் தங்கமே, அதனை கண்டுகொள்ளாமல் நீ இந்த வராகியானவள் என்னுடைய போக்கில் அதனை விட்டு விட்டு நீ உன் வாழ்க்கையை கவனிக்க